ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நலமோடும் சந்தோஷமோடும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்த ஒரு யூஷுவலான ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கோதுமை குக்கீஸ் எப்படி வீட்டிலையே செய்கிறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா ஹரிபரியாக தான் இருக்கும். காலையில் எப்படி ஸ்கூலுக்கு வேக வேகமாக கிளப்பி அனுப்புகிறோமோ அதே மாதிரி தான் அந்த ஈவினிங் ரொட்டீனுமே இருக்கும். ஏன்னா பசங்க யூஸ்வலாக ஸ்கூல்லேருந்து வர டைம்னு பார்த்திங்கன்னா 4:10 கிட்ட வருவாங்க. வந்த உடனே உட்கார கூட டைம் இருக்காது. 4:30 மணிக்கு சிலம்பம் கிளாஸ் இருக்கிறதுனால வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பாலாத்தி வச்சா குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஈவினிங் பெருசாக எந்த ஸ்நாக்ஸும் கேட்டுக்க மாட்டாங்க. வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அங்கே கிளாஸில் வந்து மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் கூட பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் பிள்ளைங்க வந்த உடனே பாலை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. பட் ஒரு 5-10 நிமிஷம் வேன் லேட்டாக வந்தால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கிளாஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. மாஸ்டரை பொறுத்தவரையும் ப்ராப்பராக கிளாஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு வரணும்னு நினைப்பார். பிள்ளைங்களுக்கும் அப்போ தான் ஒரு நல்ல வழக்கங்கள் வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அது தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். கிளாஸ் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கனால நானோ இல்லை என் ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தர் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம். அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருந்தார். ஈவினிங் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் டீ போட்டிருந்தேன். இஞ்சி டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் எல்லாருக்குமே ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தனால இன்றைக்கி இஞ்சி டீ போடலான்னு இஞ்சி தான் தட்டிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் வீட்டில் பெருசாக ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யாதனால பசங்களை கிளாஸில் விட்டுட்டு வரும்போதே ஏதாவது வாங்கிட்டு வாங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் எனக்கு வெஜ் பப்ஸும் அவங்களுக்கு சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு சமோசானா அவ்வளோ பிடிக்கும். அப்போல்லாம் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு தான் சமோசா செய்வாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கடையில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு செய்கிறாங்க. அதனாலையோ என்னமோ இந்த டேஸ்ட்டே பிடிக்கிறது இல்லை. எல்லா நாளுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நாளில் வெறும் டீ மட்டும் குடிச்சுக்குவோம். முடிகிற நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சுக்குவோம், இல்லை வாங்கிக்குவோம். எல்லா நாளுமே கிடையாது. ஈவினிங் பசங்க கிளாஸ்லேருந்து வரக்குள்ளேயும் ஹெல்த்தியாக ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு கோதுமை குக்கீஸ் தான் பண்ணியிருந்தேன். இந்த குக்கீஸ் கோதுமை மாவில் மட்டும் இல்லாமல் சிறுதானிய மாவு, சத்து மாவு எதுலனாலும் செய்யலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடயே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சலித்து எடுத்துக்கிறலாம். ஏன்னா நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கனால ஏலக்காயில் இருக்க விதை தோல் எல்லாமே கொஞ்சம் தட்டுப்பட்டு நிற்கும். நம்ம மாவு திரட்டும் போது சலிச்சிட்டோம்னா நம்ம திரட்டும் போது மாவு நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சலித்து எடுத்துக்கிறோம். இப்போது இன்னொரு பவுலில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் மட்டும் இல்லை, நாட்டு சர்க்கரையோ இல்லை பவுடர் சுகரோ எதுனாலும் எடுத்துக்கலாம். எது எடுத்தாலுமே மிக்சியில் அடிச்சுட்டு சேருங்க. ஏன்னா இல்லாட்டினா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும்போது மாவு திரட்டும் போது நமக்கு தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போது அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் தான் எடுத்திருக்கேன். நெய் வந்து நல்லா வெல்லத்தோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சலித்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 3 பேட்சாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு எங்கேயும் கட்டிப்படாத மாதிரி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கீஸ் செய்கிறம்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்போவுமே மாவு திரட்டும் போது விரல்களை வச்சு மட்டும்தான் திரட்டணும். உள்ளங்கையோட சூடு வந்து மாவில் இறங்கக்கூடாது. அப்படி இறங்குச்சுன்னா பிஸ்கட் வந்து உங்களுக்கு விரிஞ்சு கிடைக்காது. அதுக்காக தான் எப்போயுமே விரல்களை வச்சு மட்டுமே நம்ம திரட்டணும். மாவு திரட்டும் போது நீங்கள் தண்ணியோ வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம், நெய்யே போதும். அப்படி இல்லைன்னா நெய்யோட அளவை குறைச்சிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவு திரட்டிக்கிறலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை பவுடர் சுகரோ சேர்த்து குக்கீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாவை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குக்கீஸ் செய்யணும். ஏன்னா மாவில் இருக்க ஈரப்பதம் போனால் தான் குக்கீஸ் உங்களுக்கு நல்லா விரிஞ்சு கிடைக்கும். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கனால ஃப்ரிட்ஜில் வைக்கலை. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா வெல்லம் இறுகி கல் மாதிரி ஆகிடும். அதனால நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்படியே நான் பிஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் குக்கீஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிக்கிறலாம். இப்போ மார்க்கெட்லாம் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே டைமண்ட் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்புன்னு நிறைய ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஷேப் வச்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக சர்க்கிள் ஷேப் தான் செஞ்சுருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை சாக்கோ சிப்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி எது இருந்தாலுமே நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி ப்ரீ ஹீட்டான ஓவனில் 170 டிகிரியில் 30 நிமிஷம் வச்சு தான் எடுக்கிறேன். நீங்கள் வீட்டில் குக்கரில் உப்பு போட்டு அது மேலே ஸ்டாண்ட் வச்சு கூட செய்யலாம். குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சான்றதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் கையால் நகட்டும் போது அது ஈஸியாக இந்த மாதிரி நகண்டு வரணும். கீழே ஒட்டாமல் நகண்டு வந்துச்சுன்னா குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் எடுக்கும்போது குக்கீஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பிஸ்கட் மாதிரியே வந்துடும். எடுத்த உடனே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது சாஃப்டாக தான் இருக்கும். இந்த குக்கீஸ் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டர் குக்கீஸ், ராகி குக்கீஸ் இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். வேணும்னா அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, பார்க்குறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இனி குக்கீஸ் வீட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த குக்கீஸை நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ்க்கு ஒரு நல்ல ஹெல்தி ரெசிபின்னு கூட சொல்லுவேன். ஈவினிங் மேலே பசங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பெண்டிங் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். முதல் நாளே கிராசரியெல்லாம் வாங்கிட்டு எடுத்து வைக்காமல் அப்படியே இருந்தனால அதையும் கையோடு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வந்த உடனே கிளாஸ்க்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வந்ததும் அம்மா கொடுக்குற சாப்பிட்டுட்டு பேகை தூக்கி போட்டுட்டு விளையாட போயிடுவோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப ரேராக மெட்ரிகுலேஷன் எங்கேயாவது இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சின்னு ஏகப்பட்ட சிலபஸ் வந்துருச்சு. பசங்களும் கற்றுக்கணும், போட்டிகள் நிறைந்த உலகமாச்சுன்னு சொல்லி படிப்புன்னு அது பின்னாடியே ஓடுறாங்க. எங்கே நம்ம அனுபவித்த குழந்தை பருவத்தையும் பள்ளி பருவத்தையும் இப்போ இருக்க குழந்தைகள் அனுபவிக்கலையோன்னு நினைக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல மனசுக்கு ஹார்டாக தான் தோணுது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எல்லா சனி ஞாயிறுமே ஸ்கூல் லீவாக தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை சாயங்காலமே என்னை கூட்டிகிட்டு போக எங்கள் பாட்டி வந்துடுவாங்க. பாட்டி வீடு உள்ளூருக்குள்ளன்றதுனால சனி ஞாயிறு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கொண்டு வீட்டில் விட்டுருவாங்க. எப்போவாவது ஒரு சனிக்கிழமை தான் ஸ்கூல் வைப்பாங்க, அதுவும் ஹாஃப் டே தான் வைப்பாங்க. அதுவுமே கலர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிடுவாங்க. கலர் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் போதும், ஒரே ஆர்வமாயிடும். அன்றைக்கி அடுத்த நாள் என்ன ட்ரெஸ் போட்டு போகலான்னு யோசிச்சுட்டே அன்றைக்கி ஃப்ரைடே ஃபுல்லாக போயிடும். சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போனாலும் பெருசாக பாடம் எதுவும் நடத்த மாட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட மட்டும்தான் செஞ்சிட்ருப்போம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லா சனிக்கிழமையும் ஸ்கூல் வச்சிடுறாங்க. 4th சாட்டர்டே மட்டும்தான் லீவ் விடுறாங்க. சனிக்கிழமை ஸ்கூல் வச்சாலும் அது ஃபுல் ஒர்க்கிங் டேவாக தான் இருக்குது. எப்போவும் போல் ரெகுலராக ஸ்கூல் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் கிளாஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சண்டே ஒரு நாள் லீவ் இருந்தாலுமே அதில் ஹோம்ஒர்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு ஏகப்பட்ட ஒர்க்கை வீட்டுக்கு கொடுத்து விட்டுடுறாங்க. மற்ற நாளில் லீவ் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. அதுலேயும் இந்த சனிக்கிழமை லீவ் போட்டாங்கன்னா போதும், ஸ்கூலில் ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சுருக்கனால அதுக்கு பயந்துகிட்டே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. சனி ஞாயிறு மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலிடேஸ் வந்தால் கூட போய் சொந்த பந்தங்களை மீட் பண்ணுறதுன்றது நமக்குள்ளே இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா பிள்ளைங்க படிப்பு, கிளாஸு அது இதுன்னு சொல்லி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கனால நம்மளும் அவங்க கூடயே சேர்ந்து போகிற மாதிரி இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் கூட பிறந்த உறவுகளை தவிர இனி ஒன்று விட்ட சொந்தங்கள்ன்றது பிள்ளைங்களுக்கு தெரியாமலே போயிடும். அடுத்த தலைமுறையெலாம் சொந்த பந்தம்ன்றது எங்கே போய் நிற்குன்றது கூட தெரியலை. அட்லீஸ்ட் ஃபங்க்ஷன்லேயாவது பிள்ளைங்களுக்கு யாரையாவது காட்டலான்னு சொன்னால் நேரத்துக்கு போயிட்டு நம்மளே நேரத்துக்கு வரனால சொந்தங்கள்னு யாரும் பெருசாக காட்ட முடியலை. அப்படி காமிச்சாலும் பிள்ளைங்களோட மனசில் அது பெருசாகவும் நிற்கிறது கிடையாது. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே ஒரு சைடு பூ கட்டுறது என்ன, ஒரு சைடு காய் வெட்டுறது என்ன, குழந்தைங்கள்லாம் இங்கிட்டு ஃபங்க்ஷன் பற்றி பேசி விளையாடுறது என்னென்னு அவ்வளோ ஜாலியாக போகும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அந்த கொடுப்பனன்றதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுக்கும் மேலே நான் ஒரு இடத்துல பார்த்த விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, நேரில் போய் கூட இன்விடேஷன் வைக்கல. அவங்க சொந்தத்துக்குன்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் இன்விடேஷன் அனுப்பிட்டு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதவங்களும் கூகுள் பேலேயே அனுப்பி விட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. இப்படியே போயிட்டு இருந்தால் குழந்தைங்களுக்கு உறவுகளோட அருமை மட்டும் இல்லைங்க, அர்த்தங்களே தெரியாமல் போயிடும். ஒரு விசேஷம் வைக்கிறது நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் வைக்கிறோம். இப்போ அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி, விசேஷத்துக்கு வர முடியலைனாலும் பரவாயில்ல, மொய்காசை கூகுள் பேயில் அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி உலகம் போய்கிட்டு இருக்குது. இதில் நம்ம யாரை குத்தம் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கையேந்தி பவன் தான் போயிருந்தோம். எங்களுக்கு கையேந்தி பவனில் சாப்பிட்றதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நிறையா பேர் சொல்கிறாங்க இங்கே சாப்பிட்றதெல்லாம் ஹைஜீன் இல்லைன்னு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே தாங்க அன்னன்னைக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வைக்கிற சாம்பார் சட்னி நீங்கள் வேறு எங்கே போய் சாப்பிட்டாலுமே கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்வாங்க. டின்னரெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த கடையில் ஜூஸும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். அடுத்த நாள் தயிருக்கு உரம் ஊற்றுறதுக்காக பாலை தான் காய்ச்சிருந்தேன். நான் தயிருக்கு எப்பயும் உரம் ஊற்றுறதுக்கு ஆவின் பால் தான் யூஸ் பண்ணுவேன்.
தயிர் நல்லா கெட்டியாக உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி வரணும் ஒரு சின்ன டிப்ஸு. பால் வெதுன்னு இருக்கும்போதே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா தயிர் கெட்டியாக வரும். நீங்கள் எந்த பாலில் ஊற்றினாலுமே நல்லா கெட்டியாக வரும். தயிர் எப்படி அடுத்த நாள் கெட்டியாக உறைஞ்சிருக்குன்னு நான் வீடியோவோட எண்ணில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நைட்டு தூங்கும்போது எப்போவுமே மறக்காமல் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு படுங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப சேஃபான ஒன்று. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம். இவ்வளோதாங்க என்னோட சிம்பிளான ஈவினிங் டே ரொட்டீன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எதுவும் பிடிக்கலைன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.